அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 11, 2026 உலக ஹோமியோபதி தினம் எல்லா நாட்டிலையும் கொண்டாடப்படுகிறது. ஹோமியோபதி மருத்துவ முறையை கண்டுபிடித்த டாக்டர் சாமுவேல் ஹனிமன் அவர் 1755 ஏப்ரல் 10 மிட்நைட் பிறந்தார். 1843 ஜூலை 2 இறந்தார். அவர் கண்டுபிடிச்ச சிஸ்டம் தான் ஹோமியோபதி மருத்துவம். அவர் பேசிக்காக ஒரு MBBS MD முடித்த ஒரு மருத்துவர். அவர் ஒரு மருத்துவர், ஒரு ஸ்காலர், ஒரு டிரான்ஸ்லேட்டர். அப்போது நம்மக்கிட்ட வைத்தியம் பார்த்த நோயாளிகள் மறுபடி நம்மக்கிட்ட வந்துட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தான் ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதில் சின்கோனான்ற மரப்பட்டை இந்த காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளதுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. எப்படி அதில் உள்ள என்ன பொருள் அதை காய்ச்சலை குணப்படுத்துது அப்படின்றதுக்காக அந்த மெடிசனை அவரே உட்கொண்டு அந்த காய்ச்சலுக்குரிய எல்லா சிம்டமே அவருக்கு வருது. அப்போது ஒரு ஹெல்த்தியாக இருக்க ஒரு பர்சன் மேலே ஒரு டிசீஸை உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்குன்னா அதே டிசீஸ் உள்ளவங்களுக்கு அந்த மெடிசன், அதே சிம்டம் உள்ள மெடிசனை கொடுக்கும்போது அந்த டிசீஸை குணமாக்கி அவங்கள ஹெல்த்தி ஆக்கிடுது. ஒத்ததை குணமாக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் ஹோமியோபதி கண்டுபிடிக்கப்பட்டது. ஹோமியோபதி எல்லா நாடுகள்லையும் பெரும்பாலான நாடுகளில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவர் காலத்துக்கு பிறகு அவருடைய சிஷ்யர்கள் அவர் காலத்தில் ஒரு 99 மெடிசன் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக வேறு ஏஜில் வேறு ஆண் பெண் எல்லார்கிட்டையுமே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது பார்த்தோன்னா அனிமல் ப்ரூவிங் கிடையாது. ஹெல்த்தியாக இருக்க ஹியூமன்ஸ் மனுஷங்க மேலே தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மனுஷங்களுக்கு என்னென்ன வியாதிகள் வருது, என்னென்ன தொந்தரவுகள் வருது அப்படின்றத மெட்ரியா மெடிக்கா அப்படின்ற புக்கில் எல்லாத்தையுமே கலெக்டட் ஒர்க்ஸாக எழுதி வச்சுருக்காங்க. அவருக்கு பின்னாடி அவருடைய சிஷ்யர்கள் ஒரு நாட்டிலையும் போய் அதாவது ஹோமியோபதியை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய மருத்துவர்களும் கூட நம்ம என்னன்னு தெரியாமல் நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்த பின்னாடி அவங்களே ஒரு ஹோமியோபதி தூதுவர்களாக மாறி நிறைய நாடுகளுக்கு போய் எல்லா நாட்டிலையுமே புதுசாக அந்த ஹோமியோபதின்ற சிஸ்டத்தை உண்டு பண்ணி இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹனிமன் காலத்துலேருந்து தொடங்கப்பட்ட அந்த ப்ரூவிங் இன்னும் வரைக்குமே அந்த ப்ரூவிங் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ 99 ரெமடியில் முடித்த அந்த ப்ரூவிங்லாம் இப்போ 4000 ரெமடி வரைக்கும் ஒரு நாட்டிலையுமே நடந்துட்டு தான் இருக்குது. தினமுமே புது மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதோட சோர்ஸஸ்லாம் பார்த்தோன்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மினரல்ஸ், மெட்டல்ஸ், நம்மளுடைய உடல் உறுப்புகளில் சுரப்பிகள்லேருந்து சுரக்கக்கூடிய சுரப்புகள், அந்த மாதிரி நோய்த்தன்மை உள்ள அந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எப்படி மற்ற மருத்துவத்திலேருந்து ஹோமியோபதி மருத்துவம் வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு திடப்பொருள்லேருந்து அந்த மெடிசன் எடுக்கிறோம், இல்லை ஒரு திரவ பொருள்லேருந்து தான் மெடிசன் எடுக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைல்யூஷன்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய பொட்டடைசேஷன் அப்படின்னு செய்யக்கூடிய அந்த மருந்து தயாரிக்கிற முறையில் உள்ள மெட்டீரியல் டோஸாக அந்த மெடிசன் இல்லாமல் நேனோ பார்ட்டிக்கலாக பெரிய கடலில் சமுத்திரத்தில் ஒரு துளி நம்ம உப்பை கலந்தது மாதிரி தான் நமக்கு மெட்டீரியல் டோஸ் தெரியவே தெரியாது. நேனோ பார்ட்டிக்கல் அதில் உள்ள குணமாக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கல் மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஹோமியோபதி. ஸோ டைல்யூஷன்ஸ் நம்ம ஹையர் பொட்டன்சிஸ்லாம் போக நமக்கு உள்ள அந்த பருப்பொருளை மூலக்கூறுவே நமக்கு தெரியாது. ஒத்ததை குணமாக்கும் அப்படின்ற செயல்பாடு தான் ஹோமியோபதியோட விதிமுறை. இப்போ இதற்கான விதிமுறைகள், அதை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே டாக்டர் சாமுவேல் ஹனிமன் ஆர்கனான் அப்படின்ற புக்கில் நமக்கு எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைத்து மருத்துவ முறைகளிலும் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ஹோமியோபதியை ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாமல் உங்களுடைய முதன்மையான மருத்துவ முறையே ஹோமியோபதியாக இருக்கும்போது நமக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ்க்கு போனால் லேட் ஆகுது, உடனே கேட்காது அப்படின்ற வாதங்கள்லாம் நமக்கு வராது. ஏன்னா நம்ம தொந்தரவு வந்த உடனே டாக்டர்கிட்ட போயிட்டோம்ல. ஸோ உங்களுடைய முதன்மையான மருத்துவ தேர்வாக சேஃபான, சைட் எஃபெக்ட் இல்லாத ஹோமியோபதி மருத்துவ முறையாக இருக்கணும் அப்படின்றது தான் ஹோமியோபதி மருத்துவர்களுடைய வேண்டுகோள். அனைவருக்கும் ஹோமியோபதி தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.